Thank you. நாகராஜனா சொல்லிடுங்க பத்திரிகை தொடர்ந்து சொல்லிடுங்க. இல்ல அப்படியே சொல்லிடுங்க, நான் பரவாயில்ல அப்படியே சொல்லிடுங்க. ரெடி ரெடிமா. சுரேஷ் உட்காருங்க. மேலும் 3ஆம் மாடிக்கு வர்றாங்க. அவங்க நம்ம வரவேற்பை ஏற்றுக்கொள்வார்கள். தயவு செய்து அமர்வுபடி கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய மாநில தலைவர் எல் முருகன் அவருடைய டாக்டர் எல் முருகன் அவர்களும் இன்றைக்கு அவர்களோட டெல்லியிலிருந்து வந்திருந்தார்கள். நேற்று நமது அகில இந்திய பொதுச் செயலாளர் சி.டி. ரவி அவர்களுடைய தலைமையிலே தங்களை கட்சியிலே இணைத்துக் கொண்டு நமது அகில பாரத தலைவர் நட்டாஜி அவர்களையும் சந்தித்துவிட்டு இன்றைக்கு சென்னையிலே ஒரு மிகப்பெரிய விமான நிலையத்தில் வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிற தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழ் ரசிகர்கள், அனைத்து திரைப்படத்துறையினுடைய ரசிகர்கள், தாய்மார்களுடைய ஆதரவை பெற்ற அவருடைய மனதிலும் இதயத்திலும் இடம்பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய திருமதி குஷ்பு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். மதுரை மாவட்டத்திலே ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து ஏழை குடும்பத்தில் பிறந்து அவருடைய ஆற்றலாலும் முயற்சியாலும் ஒரு IRS பட்டம் பெற்று அதிலே பணியாற்றி இன்றைக்கு தாமரை தமிழகத்தில் மலர்ந்தால்தான் தமிழகத்திற்கு மேலும் ஒரு பொற்காலம் அமையும் என்ற அடிப்படையோடு வந்திருக்கிற சரவணகுமார் அவர்களையும், சிறு வயதே ஆனாலும் சோசியல் மீடியாக்களில் தன்னுடைய துணிவான கருத்துக்களால் பரபரப்பை எடுத்து வருகின்ற தம்பி மதன் அவர்களும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். திருமதி குஷ்பு அவர்களையும் சரவணகுமார் அவர்களையும் மதன் அவர்களையும் இங்கே வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாநில துணைத் தலைவர் அண்ணன் எம் சக்கரவர்த்தி அவர்களையும், எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயகி அவர்களையும், மாநில ஊடக பிரிவு தலைவர் பிரசாத் அவர்களையும், மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்களையும் மற்றும் அண்ணன் முன்னாள் கோட்டை இணை பொறுப்பாளர் காளிதாஸ் அவர்களையும், திரைப்பட நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், எங்கள் கட்சியை ஓபிஎஸ் அணியுடைய மாநில துணைத் தலைவர் RK சுரேஷ் அவர்களையும் மற்றும் ஊடக பிரிவினுடைய இணை பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அனைவரையுமே வருக வருகின்ற வரவேற்று முன்பாக பத்திரிகையாளரை சந்திப்பார்கள். யாரும் கைதட்ட வேண்டாம், எல்லாம் அமைதியா உட்காருங்க தயவு செய்து. நன்றி, வணக்கம். அதுல பேசட்டுமா? மைக் வேணுமா? இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மனமார்ந்த நன்றி. எல்லார் மனசுல நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும். பல கேள்விகள் எப்படியாவது இவங்களை மடக்கிடலான்னு அப்படி ஒரு ஆசையும் சில பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளும் பதில் போடுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சியில நான் நேத்து இணைந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. பல காலமாக வேற ஒரு கட்சியில இருந்துட்டு இந்த நாட்டுக்கு நல்லதா செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வருது, நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யாம வேற வகையில தான் ஒரு மக்களுடைய மனசை திசை திருப்பி அவங்கள வேற பாதையில கொண்டு போறதுக்கு ஒரு முயற்சி நடந்துச்சு. ரொம்ப நிதானமா யோசிச்சு
ஒரு எடுத்த முடிவு இது. அதனால தான் உங்க முன்னாடி இருக்கு. நான் இந்த கட்சியில இன்னைக்கு இணைந்திருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் மாநில தலைவர் தம்பி எல் முருகன் அவர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு கேட்டலிஸ்டா சொல்லுவோம், அந்த முன்னாடி அடி வைத்தவர் சுரேஷ் அவர்கள், ஆர்கே சுரேஷ் அவர்கள். ஸோ அவருக்கும் நன்றி. ஏன்னா அவர் தான் முன்னாடி இந்த பேஜ் ஆரம்பிச்சாரு, அக்கா இந்த பக்கம் வந்தா நல்லா இருக்கும் நான் சொல்லிட்டு. ஸோ வந்துட்டேன். அண்ட் என் கூட சரவணனும் மதனும் இந்த கட்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ரொம்ப பலமா இருக்கு. ஏன்னா இவர் வந்து மீடியா, இவர் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். பட் அப்படி இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டி கண்டிப்பாக வளரணும். ஒரு தாமரை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தெருலையும் வளரணும்னு அப்படி ஒரு ஆசையில தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துருக்கோம். ஸோ ஹியர் ஐ ஆம். உங்க கேள்வியெல்லாம் நீங்க கேட்கலாம். திமுக இருந்தீங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் போனீங்க, அதுக்கப்புறம் பாஜக வந்திருக்கீங்க. அடிக்கடி அரசியல் நிலைப்பட்ட மாற்றங்கள் இருக்கலாங்க. மாற்றங்கள் எல்லாமே மனுஷங்க வாழவே முடியாதுங்க. கொள்கை தான் மாறக்கூடாது. அவ்வளவுதான். கொள்கை என்ன? மக்களுக்கு நல்லது செய்யணும். எல்லா கட்சியோட உண்மையில மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற கட்சி தான் ஒரு உயர்ந்த கட்சி. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு என்னுடைய கொள்கை. எந்த கட்சியிலையும் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லையா? மக்களுக்கு நன்மைகள் செய்யணும்னு சொல்லி தானே வராங்க. நானும் அப்படிதான். ஏன் பெரியார் அவர்கள் காங்கிரஸ்க்கு எதிர்த்தவங்க தானே. அப்போ நான் காங்கிரஸ்ல இருக்கும்போது யாருமே இந்த கேள்வி கேட்கல. நீங்க பெரியாரிஸ்ட்னு சொல்றீங்க, ஆனா பெரியார வந்து காங்கிரஸை எதிர்த்தவங்க ஏன் காங்கிரஸ்ல இருக்கீங்கன்னு அப்ப ஏன் கேள்வி யாருமே கேட்கல. கொள்கைகள் வந்து பாஜகவுக்கு விரோதமானது என்று பாஜக தலைவர்களே பல மேடையில பேசியிருக்காங்க. நீங்க வந்து பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றி இருந்தீங்க, பெரியாரோட படத்திலையும் மணியமே அடிச்சிருக்கீங்க. படத்துல நடிக்கிறதுக்கும் நம்மளுடைய கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. இருக்கிறப்போ பெரியாருடைய கொள்கையை தான் நான் பின்பற்றுகிறேன்னு சொன்னீங்க. ஆமாங்க, நான் இன்னொன்னு வந்து பெரியாரிஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். பெரியார் யாருங்க? பெண்களுக்காக அவர் குரல் கொடுத்தவர். நானும் இன்னி வரைக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறேன். பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர். எல்லாமே வந்து பெரியார் சொல்லும் போது அவருடைய ஒவ்வொரு கொள்கைக்கும் நம்ம வந்து தலையாட்டிட்டு போக முடியாது. நான் இன்னும் தன ஒரு பெரியாரிஸ்ட் சொல்றேன். பட் அது ஒரு பெண்களுக்கு எதிரான நடக்கிறது கொடுமைகளுக்கும், நம்ம வந்து தலித்து மக்களுக்கு எதிரான நடக்கிற கொடுமைகளுக்கும் அவர் குரல் கொடுத்தாரு. அதுதான் நான் என்ன பெரியாரிஸ்ட் சொல்றேன். ஏன் இங்க வந்து பாஜக அதுதான் பண்றாங்க. பாஜக என்ன செய்யறாங்க? தலித் மக்களுக்கு நல்லது செய்யணும், பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பாடுபடுறாங்க. நிறைய முரண்பாடுகள் இருக்கு. எப்படி? அப்ப எல்லாத்துமே இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா அரசியல் பெரியார் பேசக்கூடாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அரசியல் தானே பேசிட்டு இருக்காங்க. பெரியார் அவர்கள் வந்து அரசியலே வேண்டான ஒதுங்கி போனவர். அப்புறம் நம்ம பெரியார் பேசவே கூடாது. எந்த மேடையிலும் எந்த கட்சிக்காரங்க தமிழ்நாட்டுல பெரியார் பத்தி பேசக்கூடாதுங்க. கட்சிகளை தாண்டி நடிகை என்று ஒரு பிரபலமா இருந்திருக்கீங்க. உங்களை வந்து குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடையிலேயே வந்து நேர்முகமாக மறுதளிச்சிருக்கீங்க. அந்த 2 ரூபா கொடுத்து ட்வீட் போட்டவங்களுக்கு சாரி கேக்குறீங்களா? இல்ல கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நேத்துல இருந்து நான் 6 வருஷமா எங்க பாடுபட்டேன்னு அந்த கட்சிக்காரங்க 2 ரூபாய் கொடுத்துட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரோல்ல இருக்கிறவங்க முகம் தெரியாதவங்க, உண்மையான பேர் இருக்காது, அவங்களுடைய முகம் இருக்காது. ட்ரோல் பண்றதுக்காக தான் உட்காந்துட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு. ஸோ நேத்து யாருக்கு குற்றச்சாட்டம் வச்சேனோ அங்கிருந்து நேத்து இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில இருந்து எனக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தேசிய கட்சிகள் 2 கட்சிகளுமே இந்த வேலையை பாக்குறாங்களா? அந்த 2 ரூபா வேலையை 2 கட்சிகளும் செய்யுதுன்றீங்களா? எல்லாமே செய்யறாங்கன்னா உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன பேசுறீங்க? இல்ல நீங்க சொல்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஜக செஞ்சது, இன்னைக்கு காங்கிரஸ் செஞ்சது. அப்புறம் தேசிய 2 ரூபாயை 2 தேசிய கட்சிகளும் செய்தா? அங்க இருக்கும் போது ஒரு விசுவாசம். நான் வந்து இது வரைக்கும் எந்த மேடையில பேசுறது பாத்திருக்கீங்களா? இந்த நான் என்னுடைய காங்கிரஸ் மேல இருக்கிறது குற்றச்சாட்டு வந்து என்னை வந்து அவமதிச்சிருக்காங்க. என்னை வந்து எந்த கூட்டத்துக்கு கூப்பிடுறது இல்லை. பேப்பர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருதுன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாள் கழிச்சு 5ஆம் தேதி ஒரு கூட்டத்துல நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் வந்து டெல்லியில இருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது. இங்கிருந்து ஃபோன் வந்தா நான் போக மாட்டேன்னு நான் தெரியும். டெல்லியில இருந்து ஃபோன் கால் வந்து நீங்க அந்த கூட்டத்துல கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க. இருக்கிற இடத்துல விசுவாசம் காட்டணும், இருக்கிற இடத்துல நீங்க வந்து தப்பு செய்யக்கூடாது, இருக்கிற இடத்துல விசுவாசம் காட்டணும்னா அந்த விசுவாசத்தை நான் காட்டிட்டு தான் வெளியில வந்தேன்.
எந்த ஷூட்டிங்? நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. எந்த ஷூட்டிங்ல இருந்தாலும் யாராவது எனக்கு சொல்லுங்க. நான் தெரியாம எனக்கு டபுளா யாராவது நடிக்கிறாங்க இல்ல. அதுதான் தமிழகத்துல இருக்கிற காங்கிரஸ் தலைவர் வந்து அவங்களுடைய தப்புகள், அவங்களுடைய தவறுகள் மறைக்கிறதுக்காக பழைய மேல மக்களுக்கு தெரியும். எந்த ஷூட்டிங் போனேன் நான், ஏதாவது சினிமா பண்றேனா, ஏதாவது சினிமா ஷூட்டிங் போனேனா? அண்ணாத்த ஷூட்டிங் போன வருஷம் இருந்தது 20 நாள், அதுவும் வந்து 5 நாள் மாசத்துக்கு 5 நாள். யார் எனக்கு எந்த தொழில் எனக்கு சோறு போடுதோ அந்த தொழிலுக்கு 5 நாள் கொடுத்துட்டு மீதி 25 நாள் கட்சிக்காக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அந்த 25 நாள் காங்கிரஸ்காரங்க தூங்கிட்டு இருந்தாங்களா? அந்த 25 நாள் அவங்க கூட்டமே போடலையா? அந்த 25 நாள் அவங்க எங்க ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மீட்டிங்க நடத்தலையா? மேடம், கடந்த 6 ஆண்டுகள்ல பிஜேபி ஆட்சியில உங்களை கவர்ந்த திட்டங்கள் என்ன? நீங்க அதனாலதான் நான் வந்து புஷ் பண்ணி நான் பிஜேபிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றேன். 128 கோடி மக்கள் ஒரு கட்சி மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஒரு தலைவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கு நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கும். அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக உங்களுக்கு எதிர்கட்சி இருந்துதான் நல்லா இருக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். எதிர்கட்சியில இருக்கும்போது எதிர்த்து தான் ஆகணும். எதிர்கட்சியில இருக்கும்போது எங்களுடைய வேலையை அதுதான். ஆளுங்கட்சி எதை செஞ்சாலும் அதுல ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து தப்பா தான் சொல்லணும். இதுதான் எதிர்கட்சியோடைய கொள்கை. அந்த நேரத்துல அதுதான் என் வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நான் வந்து அவர் பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் NEP கொண்டு வரும்போது அவர் சப்போர்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து எபாலிஷன் ஆஃப் ட்ரிபிள் தலாக் வந்தது, அப்போ நான் சப்போர்ட் பண்ணேன். ஸோ வந்து எல்லாமே எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்துல பல முறையும் நான் வந்து மோடி அவர்களை வந்து வாழ்த்திருக்கேன் நான். ஸோ நிறைய டிவி டிபேட்ஸ்ல வராததுக்கு காரணம், உங்களை யாரும் வந்து பல முறை வந்து சந்திக்காததுக்கு காரணம் வந்து அதான் சொன்னேனே, எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க கூடாது. ஒன்னு எதிர்கட்சியில இருக்கணும். நீங்க எதிர்க்கும் போது அதுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் இருக்கு அதுவும் கொடுக்குறோம். நான் எதிர்க்குப்பா, என்னோட டியூட்டி நான் முடிச்சுட்டேன், ஆனா அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்கு தெரியாது. எந்த ஒரு திட்டங்கள் இன்னைக்கு வேண்டாம் சொல்றாங்களோ காங்கிரஸ் கட்சியில, அத்தனையோ திட்டங்கள் பாஜக நிறைவேற்றிருக்கு. எல்லா திட்டங்கள் வந்து ஆரம்பிச்சது காங்கிரஸ் தானே. உங்க GST இருக்கட்டும், இல்ல சமீபத்துல NEP இருக்கட்டும், எது இருந்தாலும் ஆரம்பிச்சது காங்கிரஸ் தானே. அப்ப இன்னைக்கு அவங்க கொண்டு வரும்போது ஏன் நீங்க வந்து அந்த திட்டத்தை வந்து வேளாண் மசோதா இருக்கட்டும் எல்லாமே வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே. இப்போ இன்னைக்கு பாஜக வந்து அதை நிறைவேற்றிருக்காங்கன்னா உடனே வந்து எதிர்க்கிறீங்க, ஏதோ ஒரு தவறு கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் எனக்கு உடன்பாடு இல்லை. நேத்து தான் கட்சியில ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து எலக்டோரல் பாடியில எனக்கு முன்னாடி இருக்கிற பாஜகல தமிழகத்துல எனக்கு முன்னாடி இருக்கிறது பல தலைவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஐ திங்க் they'll be the right people to contest. ஓகே, அவங்க தான் கண்டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மக்களுடைய பல்ஸ் என்ன இருக்கு, பாஜக எங்கே வந்து நல்லா இருக்கும், எதை எப்படி செய்யணும், பாஜக எப்படி வந்து கட்சி முன்னாடி கொண்டு போகணும், அது என்னை விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா பல ஆண்டுகளாக வந்து கட்சியில இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து நாளைக்கு நான் வந்துட்டேப்பா, நாளைக்கு நான் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண போறேன், அது கிடையவே கிடையாது. I leave it to the senior leaders. தம்பி, நீங்க எத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல பிரஸ்ல இருக்கிறீங்க? இல்ல நான் கேக்குறேன், நான் உங்ககிட்ட கேக்குறேன். சும்மா சொல்லுங்க. எனக்கு 10 years என்னுடைய அரசியல் பயணமே 10 years ஆச்சு. சரிங்களா? இது வரைக்கும் என் கணவர் சுந்தர்சி அவர்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என் கூட ஒரு நிகழ்ச்சியில கூட, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருந்தா தான் என் கூட வருவாருன்னு தவிர எங்க 2 பேரும் எங்கேயாவது சேர்ந்து பார்த்திருக்கீங்களா? அப்படிதான் நாங்க இருக்கோம். இது என்னன்னா, என்னதான் குற்றச்சாட்டு வைக்கிறது, தான் மேலே இருக்கிறது கனத்தை மறைக்கிறதுக்காக மத்தவங்க மேல வந்து சும்மா ஒரு பழி சுமக்கிறது. இதுல அவங்களுடைய புத்தி எப்படி போகுது? வெறும் நடிகையை தான் பார்த்தோம் நான் சொல்றது, கணவருடைய வலியுறுத்துறதுனாலதான் அவங்க அங்க போனாங்கன்னு சொல்றது, இதுல வந்து அவங்களுடைய அந்த சிந்தனை எவ்வளவு கேவலமானது சொல்லுங்க. சோனியா காந்தி மேம் எழுதின கட்சியில வந்து என்ன புறந்தறினார்கள், ஒடுக்கினார்கள் சொல்லியிருக்கீங்க. நான் சோனியா காந்தி மேடம்க்கு அது சொல்லவே இல்லையே. கடிதத்திலே தெளிவாக இருக்க, நடுவுல இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கேன். கடிதத்துல கடைசியில சோனியா காந்தி அவர்கள் மேல இருக்கிற மரியாதை எனக்குமே எனக்கு இல்ல மேம். கட்சியில உள்ள மேல் பொறுப்புல உள்ளவங்க ஒடுக்கினார்கள்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான கட்சியில பொறுப்புல உள்ளவங்க என்ன ஒடுக்கினார்கள், புறந்தறினார்கள் சொன்னாங்க? அதுதான் நான் சொல்லிட்டேனே. எல்லாமே பேப்பர். நான் இத்தனை நாளா வந்து 4 வருஷமா EVK இளங்கோவன் அவர்கள் தலைவர் இருக்கும்போது எல்லா நிகழ்ச்சியிலும் என்ன பார்த்திருப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு ஈகோ இல்லாம இருக்கிறவர் EVK இளங்கோவன் அவர்கள்.
நான் ஒரு மேடைக்கு போனாக்கா அந்த அம்மா பேசி போயிட்டாங்கன்னா கூட்டமே போயிடும்னு சொல்லிட்டு அவர் தான் கடைசியில பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு அம்மா நீங்க கடைசியில பேசுனா சொல்லுவாரு. என்ன பாக்குறதுக்கு கூட்டம் வரும். நான் வந்து ஒரு கட்சியில வரும்போது காங்கிரஸ்ல இன்னைக்கு சொல்றாங்களே வெறும் நடிகையா தான் பார்த்தோம்னா, காங்கிரஸ்ல கன்னியாகுமரியில இருந்து டெல்லி வரைக்கும், கல்கத்தால இருந்து பீகார் வரைக்கும், ஆந்திரால இருந்து தெலுங்கானா ஃபுல்லா மத்திய பிரதேஷ் எல்லாமே சுத்தும் போது நான் ஒரு நடிகையா காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியலையா? ஒரு கூட்டம் சேர்க்கும் போது என்னை கூட்டிட்டு போவாங்க, அப்போ காங்கிரஸ்காரங்க நான் வந்து ஒரு நடிகை நான் தெரியலையா? இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெறும் நடிகையா தான் பார்த்தோம். அப்புறம் இதுல வந்து அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? ஒரு ஈகோ, ஒரு மேல் ஷாமனிசம். ஒரு பெண் புத்திசாலியாக இருக்கக்கூடாது, ஒரு பெண் தன்னுடைய திறமையினால மேல வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவன் முட்டாள் மாதிரி நடிக்கணும். என்ன வெறும் நடிகையா பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் நான் ஓப்பனா நடிக்கிறேன், நான் நடிகைன்னா சொல்றேன். நீங்க என்ன வெறும் ஒரு தலைவங்கிறத வேஷம் போட்டு நடிக்கிறீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? உங்களை மூளைச்சலவை செய்து இங்க கூட்டு வந்ததா சொல்றாங்க, உண்மைங்களா? உங்களை மூளைச்சலவை செய்து தான் பாஜக அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஏத்துக்கிறீங்களா? கேஎஸ் அழகிரி சொன்னது உங்களுக்கு உண்மையாவே மூளைச்சலவை செஞ்சிருக்காங்களா? ஏதாவது தொகுதி தரேன், எம்எல்ஏல நிக்கிறேன், அவங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிருப்பேன், ஆமாங்க நான் ஒரு தொகுதியில நிக்க போறேன் நான் சொல்லிருப்பேன். இல்ல உங்களுக்கு மூளைச்சலவை செஞ்சாங்களா? என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, நான் என்ன நல்லது, நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு பதவி தரேங்கிறாங்க. இது வரைக்கும் பதவி அனௌன்ஸ் பண்ணாங்களா? எந்த பொசிஷன்ல இருக்க போறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே, எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு கட்சியில சேரும் போது பேரம் பேசிட்டு வரலீங்க. சரிங்களா? ப்ராபப்ளி அவங்க அப்படி பண்ணுவாங்க. மத்த கட்சியில இருந்து இங்க வரும்போது தாவறீங்கன்னு சொல்றாங்களே, மத்த கட்சியில இருந்து யாருமே அவங்க உள்ள சேர்த்ததே கிடையாதா? ஏன் நம்மளுடைய முன்னாள் டிஎன்சிசி பிரசிடென்ட் யாருங்க? இன்னைக்கு எம்பியா உட்கார்ந்துருக்காரு ஒரு இடத்துல. அவர் எங்கிருந்து வந்தவர்? அப்ப மட்டும் வந்து அவங்கள உள்ள சேர்க்கலையா? கட்சியில மத்தவங்கள வந்து வேற கட்சியில இருந்து வரும்போது இவங்க சேர்க்கலையா? அப்போ மட்டும் அவங்களுக்கு பெருமை இருக்கு. உங்க கட்சி விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போனா உங்களுக்கு வலிக்குது. கேட்கிற கேள்வி, உங்க கட்சியில இருந்து இன்னைக்கு நான் மட்டுமல்ல, நிறைய தலைவர்கள், ஹேமந்த் பிஸ்வாஸ் இருக்கட்டும், இல்லைன்னா அஜய்குமார் இருக்கட்டும், இல்ல ஜோதி ஆதித்ய சிந்தியா இருக்கட்டும், பிரியங்கா சதுர்வேதி, இல்ல சஞ்சய் ஜா இருக்கட்டும், எல்லா டாம் வடக்கன் அவர்கள் இருக்கட்டும், சச்சின் பைலட் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு, ஜிதேந்திர பிரசாத் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு, திருப்பி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. இவங்க எல்லாரும் என் சமீபத்துல 23 பேர் ஒரு கடிதம் எழுதுனாங்க காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு. அவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஏன் இந்த கேள்வி எழுப்புனீங்க, ஏன் கடிதம் எழுதிங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ எப்போ கட்சிக்குள்ள உங்களுக்கு உண்மை பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லையோ நம்ம சொல்றோம், அப்போ அந்த கட்சி இந்த நாட்டுக்கு எப்படிங்க நல்லது செய்ய முடியும்? முக்கிய அம்சங்கள் என்னமா? கட்சி தான் உங்களுக்கு பிடித்த முக்கிய அம்சங்கள். மக்களுக்கு நல்லதை செய்யறாங்க, பேசுறாங்க. ஒரு விஷயத்தை பத்தி இப்போ நான் சொல்றேன், எல்லா விஷயத்தை பத்தி அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. எது நடக்கல சொல்லுங்க? நமக்கு புல்வாமா அட்டாக் இருந்தது. ஒரு எதிரிங்களோட தைரியமா போராடி அவங்க கிட்ட ஒரு வாரம் நடத்தி நம்ம வந்து நம்ம ஆளுங்க திரும்பி கொண்டு வரலையா? 2014 இருந்து இது வரைக்கும் தமிழகத்துக்கு வரேன். 2014 இருந்து இது வரைக்கும் ஒரு மீனவர்கள் யாராவது வந்து இறந்திருக்காங்க உங்களுக்கு தகவல் வந்திருக்கா? இல்ல, இப்ப கடைசியா உத்தரப்பிரதேசல ஒரு கட்டுரை நான் சொல்றேன், தமிழகத்துக்கு வந்தேன் நான். தமிழகத்துக்கு கடுமையா பாஜக விமர்சனம் பண்ணீங்க. உத்தரப்பிரதேசல அரசாங்கம் சரியில்லை, பிரதமரை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணீங்க. அந்த விமர்சனம் தேர்ந்தெடுச்சா? இல்லைங்க, நான் என்ன சொன்னேன் ஆரம்பிக்கும் போது, ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த இடத்துக்கு நான் விசுவாசம் காட்டுவேன். அங்க இருந்துட்டு வெளியில வந்து கட்சி தான் நம்புறாங்க. இருக்கிற இடத்துக்கு நான் அதுக்கு முன்னாடி பல நாட்கள் நான் எந்த கூட்டத்துல கலந்துக்கல, எந்த டிபேட்டுக்கும் நான் போல. வேற இடத்துல இருந்து ஒரு உத்தரவு இருந்தது, நீங்க போயிட்டு வாங்க. அப்பதான் நான் போனேன். அப்ப மனசாட்சி இல்லாம தான் பேசினேன். அந்த மேடையில பேசும்போது மனசாட்சி இல்லாம தான் பேசினேன். டிசம்பர் 3 இயக்கம் மற்றும் மாற்றுத்தார் சங்கம்லாம் வந்து எதிர்ப்பு இருக்காங்க. வந்து அதாவது மூளை வளர்ச்சியாளர்கள் வந்து காங்கிரஸோட நிலைமை நினைச்சு பாருங்க.
காங்கிரஸோட நிலைமை நினைச்சு பாருங்க. அவங்கள வந்து மூல வளர்ச்சி இல்லாத சொல்லும் போது இருக்கிறவங்கள கோச்சிக்கிறாங்க. எங்க அவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, அவங்களோட பல மடங்கு மேல நாங்க அவங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸோட எங்களை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க. என்னோட கடிதம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நான் ஆக்சுவலி கடிதம் வந்து சோனியா மேடம்க்கு பிப்ரவரி மாசமே கடிதம் எழுதிட்டேன். அந்த கட்சியில சேரும் போது அவங்க முன்னணியில தான் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல அவங்கள போய் பார்த்தேன். நான் ஒரு தலைவராக இருக்கிறதுனால சரி ஒரு மரியாதைக்காக நம்மளுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் அவங்க கையில கொடுத்தாதான் நல்லா இருக்கும். பட் அதுக்குள்ள இந்த லாக்டவுன் பீரியட் வந்துச்சு கம்ப்ளீட். அவங்க யாருமே அவங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அவங்க யாரும் சந்திக்கிறதும் இல்லை. மக்கள் சேவை செய்யறதுதான் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க திமுக இருக்கும் போதும் காங்கிரஸ்ல இருக்கும் போது உங்களால மக்களுக்கு சேவை செய்ய முடியல நினைக்கிறீங்களா? இல்ல அதுக்கு யார் தடுத்தா? நீங்க அப்படியே வெளியே வந்து பாஜக சேர்த்துதான் மக்கள் சேவை செய்யணுமா? இல்ல, மக்கள் சேவை செய்யறதுக்கு எங்க வேணாலும் செய்யலாங்க. ஆனா செய்யறதுக்கு ஒரு தடை இருக்கக்கூடாது. அங்க திமுகலையும் இல்ல காங்கிரஸ்லயும் இல்ல. திமுக ஏன் வெளியில வந்து நீங்க சுத்தி எனக்கு கேட்டீங்கன்னா பதில் வராது. 6 வருஷமா பதில் வரலன்னா இன்னும் வராது. டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம மத்தியில இல்லைனாலும் அவர் மேல இருக்க மரியாதை எனக்குமே. நான் ஒண்ணுமே சொல்லலையே. மக்கள் தானே முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் எப்படி சொல்ல முடியும்? முதல்வர் எடப்பாடி அம்மா கண்டிப்பா போய் சந்திச்சு அவர்கிட்ட இறங்க. லிபரல்ஸ் வந்து இருக்க வேண்டிய கட்சி பிஜேபி ஜோதிமணி எம்பி சொல்லியிருக்காங்க. என்னங்க? குஷ்பு மாதிரியான லிபரல்ஸ் இருக்க வேண்டிய கட்சி பிஜேபி கிடையாது, ஜோதிமணி எம்பி சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய கருத்து, அவங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். மக்கள் பணி செய்யணும்னு முடிவெடுத்துட்டீங்க. மக்கள் பணி செய்யணும்னு முடிவெடுத்துட்டீங்க. திமுக காங்கிரஸ் கடைசியா இறுதியா இப்ப பாஜக வந்தீங்க. பாஜகவை விட்டும் போக மாட்டேன், இறுதி வரைக்கும் மக்கள் பணி இருந்து செய்யணுன்ற ஒரு முடிவுல இருக்கீங்களா? கண்டிப்பா முடிவு. பாஜக விட்டு வெளியே போக மாட்டீங்களா? அதோட இல்ல மேடம், திமுக இருக்கும்போது ஆதரிச்சு பேசுறீங்க, மேடையில கண்ணீர் விட்டு அழுதிங்க, அவங்களுக்காக குண்டுவெடிப்பு. அதான் சொன்னேன், ஒரே விஷயம். காங்கிரஸ்ல இருக்கும்போது தீவிரவாதிகள் சொல்லி சொன்னீங்க. இப்போ அப்படிதான். காங்கிரஸ் அண்ட் திமுக ஒன்னாதானே இருந்தாங்க, இப்போ ஒன்னாதானே இருக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணியில இருக்கும்போது கொள்கை எப்படி மாறும்? இப்போ ஒரு மனித நேர்மையாக பார்க்கும்போது அது அப்போ இருக்கிற வழி இன்னி வரைக்கும் இருக்கு. மேடம், பாஜகவுல இணைந்தது மகிழ்ச்சின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய கடமையை நான் இங்க செய்வேன்னு சொல்லிருக்கீங்க. என்ன கடமை உங்களுக்கு இதுல? மக்களுக்கு சேவை செய்யணும். அதை விட ஒரு கடமை என்ன இருக்கும்? எந்த ஒரு கட்சி இருந்தாலும் மக்களுக்கு சேவை பதவியை ஏற்க மாட்டீங்களா? பதவியை நீங்க பதவியை எதிர்பார்த்துட்டு வரல. பதவி எதிர்பார்த்துட்டு வரணும்னா பதவி கொடுத்தா கட்சிக்குள்ள வரவேன்னு நான் சொல்லியிருக்கேன். பதவி கொடுத்தால் ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா? கொடுத்துட்டு அப்புறம் செல்வகுமார் கேளுங்க, நியூஸ் ஐடி கேளுங்க, லாஸ்ட் क्वेश्चन கேளுங்க. காங்கிரஸ் கட்சியில உண்மையா இருந்தேன்னு சொன்னீங்க. மக்களுக்கான திட்டங்களை வந்து தவறாக நல்ல திட்டங்கள் இருந்தாலும் நீங்க வந்து அதை மறுத்து பேசினதா சொல்லிருக்கீங்க. இப்போ பிஜேபிக்கு உண்மையா இருப்பீங்களா? அங்கே உண்மையா இருக்கும்போது ஏன் இங்கே உண்மையா இருக்க மாட்டேன்? நான் கேக்குறது மேம், இப்போ காங்கிரஸுடைய திட்டங்கள் அதனாலதான் எதிர்த்து பேசினதுனாலதான், அதனாலதான் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்றதுனாலதான் எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது கட்சிக்குள்ள. மக்களுக்கு நல்லது யார் செய்வது? கட்சி தானுங்க. மக்களுக்கு யார்? நாங்க வந்து கட்சியோட தொண்டர்கள். மக்களுக்கு நல்லது செய்வது தொண்டர், அந்த கட்சி தான். நாங்க தனிப்பட்ட முறையில நல்லது செய்யல. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் மத்தியில இவ்வளவு பேர் வாங்கி இருக்கிறாரு, அவர் நல்லது செய்யறாரு. அன்பார்ச்சுனேட்லி ராகுல் காந்தி அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, பல விஷயமா அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை விவாதிக்க நான் வரல, நான் அங்கிருந்து வந்தவன். அவரை வந்து அவமதிக்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கே தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் பத்தி என்னால சொல்ல. இப்ப பாஜக இருக்கும் பொழுது உங்களுடைய தவறான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட அதற்கு ஆதரவா தான் நீங்க பேசுவீங்க, அப்படித்தானே? எப்படிங்க சொல்ல முடியும்? எதிர்த்து பேசும்போது தானே பிரச்சனைகள் வந்தது. இல்லீங்க, ஆமாங்க, கட்சிக்கு உண்மையா தான் இருப்பேன். ஆனா பாஜக அப்படி பண்ண மாட்டாங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல, அதனால நான் சேர்ந்திருக்கேன். அப்படி ஒருவேளை திட்டங்கள் வரும்போது கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். அப்படி 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 வரும்போது கேள்வி கேளுங்க. என்னங்க
அந்த ரெண்டாவது வந்து எட்டு காவி சாயம் பூசாதேன்னு சொன்னாரு. நீங்க பாஜக ரஜி சார் கிட்ட கேளுங்க. ரஜி சாருடைய ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாது. மேம்